உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 2024 மோடி வளர்ச்சிக்கான பிரதமர் அப்படின்னாரு. குஜராத் எப்படி மிளிருதோ அதே மாதிரி நாட்டையே நாங்க மிளிர செய்வோம் அப்படின்னாரு. அடுத்தபடியா அவர் சொன்ன முக்கியமான முடக்கம் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள ரகசிய கணக்குகளில் வைக்கப்பட்டுள்ள படங்களை எல்லாம் கொண்டு வருவேன், கருப்பு பணத்தை கொண்டு வருவேன், நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கணக்குலையும் 5 லட்சம் ரூபாய் போடலாம். மோடிஸ் கேரண்டின்னு ஆரம்பிச்சார். இப்ப கேரண்டி எல்லாம் போயிடுச்சு. இப்ப வெறும் முஸ்லீம் பைட்டிங் தான் நடக்குது. அப்படின்னா இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இவர் எதையும் சாதிக்கல. இந்துத்துவ ஏஜெண்டா நீ முதல்ல இந்துன்னு நம்பு. இந்துக்கான ஒரு அரசு இந்த நாட்டில் அமையணும். இல்ல அப்படின்னா எல்லாம் முஸ்லீம் கிட்ட போடும். இந்துக்களோட பாதுகாவலே நாங்க தான் அப்படின்ற மாதிரி. இன்னமும் மக்கள் கண்மூடித்தனமா மோடியை நம்புறாங்கல்லங்க சார். அதுக்கு என்ன பேசிக் என்ன காரணமா? அப்படிதான் மோடி இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே வந்து அவங்க தைரியமா சேலஞ்ச் பண்றாங்களே, நாங்க 400க்கு 400ல வருவோம், 500 சீட்டை பிடிச்சிருவோம் சொல்லி கிட்டத்தட்ட 15 நாளா அவங்க பேசுறதே இல்லைங்க. 400க்கு 400 கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு இலவசமாகவே நாடு முழுவதும் கொடுத்தவர். இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல, இவ்வளவு வளர்ந்து வரும் ஒரு நாட்டுல இது சாத்தியமா? மோடியால் மட்டுமே சாத்தியம். பாஜகவே பாத்தீங்க அப்படின்னா RSS மேல் தான் கட்டப்பட்டது, சித்தாந்தமே RSS ஃபாலோ பண்றது அப்படின்னு. RSS குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா மோடி பிரதமராக வரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. 1000 ரூபாய் படிக்க போற பொண்ணுங்களுக்கு பையன்களுக்கு இலவச பேருந்து பயணம், அப்புறம் காலை உணவு திட்டம், அப்புறம் வீட்டுக்கு வீடு மருத்துவம், இது 5 மட்டுமே சொல்லிட்டு உங்க அண்ணன் ஸ்டாலின் ஒண்ணு பேசாது கைதட்டினாங்களா, சிரிச்சாங்களா? சரியா போச்சா? மோடியால இந்த மாதிரி ஒண்ணு சொல்ல முடியுதா? பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், தேர்தல் பரபரப்பெல்லாம் சற்று அப்படியே ஓய்ந்திருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, பரப்புரைகளும் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா திரு மோடி அவர்கள் பேசும் பரப்புரையானது பெரிய அளவுல ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசி வரும் அந்த வெறுப்பு பேச்சுக்கள், இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது படு மோசமானது. ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு அது ரொம்ப கேடானது. நம்ம நாட்டிற்கும் அது ஒரு பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது. இந்த நாட்டினுடைய இந்திய சமூகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விடுதலை போராட்டத்திற்கு முன்னாடியே இருந்தே நம்ம ஒரு கலப்பின சமூகம் தான். மதப்படி எடுத்துக்கிட்டாலும், இனப்படி எடுத்துக்கிட்டாலும், மொழிவாரி எடுத்துக்கிட்டாலும், நம்ம பல்வேறுபட்ட பழங்குடியினர் இப்படி எல்லாருமே சேர்ந்ததுதான் இந்தியா அப்படின்றது. சோ இது பாத்தீங்கன்னா இந்தியான்றத நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு நேஷனாலிட்டின்றதோ நேஷனோ அப்படின்றத நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி தான் சொல்ல முடியும். ஒழிய இயற்கையா உருவான ஒரு நாடு அப்படின்னா சொல்ல முடியாது. த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும் போது we are a plural society. நம்ம ஒரு பன்முக சமூகம், எல்லாருமே இருப்பாங்க. இப்ப எதிர்த்து இருக்கிற நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என் மொழி பேசக்கூடிய என் சகோதரி, அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும். இதை தவிர எதையும் பார்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இந்த 21வது நூற்றாண்டுல நான் எதையுமே இப்படி எல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா பாஜக தொடர்ந்து அதே மட்டும் தானே செய்துகிட்டு வராங்க. அப்போ இவங்க ஏன் அந்த இடத்துக்கு வந்தாங்க? இப்போ 2000 நீங்க நல்லா கொஞ்சம் ஆழமாவே போவோம். 2024 மோடி வளர்ச்சிக்கான பிரதமர் அப்படின்னாரு. குஜராத் எப்படி மிளிருதோ அதே மாதிரி நாட்டையே நாங்க மிளிர செய்வோம் அப்படின்னாரு. அடுத்தபடியா அவர் சொன்ன முக்கியமான முடக்கம் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள ரகசிய கணக்குகளில் வைக்கப்பட்டுள்ள படங்களை எல்லாம் கொண்டு வருவேன், கருப்பு பணத்தை கொண்டு வருவேன், நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கணக்குலையும் 5 லட்சம் ரூபாய் போடலாம், அவ்வளவு இருக்குது அப்படின்னாரு. போடுறேன்னு சொன்னாரோ போடலான்னு சொன்னாரோ எப்படியோ வாட்டவர் வெல்கம். 3வது விஷயம், ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. அடுத்த விடைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரூபாயினுடைய டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை உயர்த்துவேன், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன், சமையல் எரிவாயு விலையை குறைப்பேன், இப்படி எல்லாம் சொல்லித்தான் அவர் முதல் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஆனா ஒரு 2 வருஷத்துல எல்லாமே மாறுது, தலைகீழ மாறுது. பெட்ரோல் கச்சாவினுடைய விலை குறைஞ்ச போதும் கூட அவரு குறைக்கல, மாறா உயர்த்துறாரு, உயர்த்திக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ஆகிய 2 தலைகளின் மீதான வரிகளின் மூலம் இந்திய ஒன்றிய அரசு 4,86,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருவாயை ஈட்டியது. இப்ப அது 2,70,2,500,000 கோடிக்கு 2,25 லட்சம் கோடிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தொடர்ந்து குறைச்சாங்க இல்லையா?
10 ரூபா குறைச்சது, 20 ரூபா குறைச்சது, அப்புறம் டீசலுக்கு குறைச்சது, அப்புறம் சமையல் எரிவாயுக்கு குறைச்சது, எல்லாம் சேர்த்து இப்போ வந்துட்டு குறைஞ்சிருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, இது ஒண்ணு. இவர் சொன்ன மாதிரி ரூபாயினுடைய அந்த மாற்று மதிப்பு வந்துட்டு குறையல, மாறா இப்பதான் அதிகபட்சம் வந்துட்டு 86 ரூபாய்க்கு வந்துருக்கு. 2. 3வது, வெளிநாட்டுல வந்துட்டு எவ்வளவு கருப்பு பணத்தை அவர் கொண்டு வந்தாரு அப்படின்றது வந்துட்டு இவர் வெளியிடவே தயாரா இல்ல. முடிஞ்சு போச்சு. 15 லட்சம் போட்டாரு போடல, அது வேற விஷயம். வெளியிடவே தயாரா இல்ல. எவ்வளவு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா வெறும் 39,000 கோடி ரூபாய். அதுவும் யாருடைய கணக்குல இருந்தது? அதையும் வெளியிடல பேர. சோ அப்புறம் வேலை வாய்ப்பு சொல்லவே வேணாம். இருக்கிற வேலை வாய்ப்பு, பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்த வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. சோ இதெல்லாம் முதல் 5 ஆண்டுகள்லயும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவர் என்ன சொன்னாரு? 2019 தேர்தல், நான் சௌகிதார், உங்களுடைய தேவைக்காக பணியாற்றக்கூடிய சேவகன் நான், அப்படி சொன்னாரு. இது 2வது தடவை. அப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நாடு நல்லா தான் இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நான் கடினமான முடிவு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போனாரு. இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா மோடிஸ் கேரண்டின்னு ஆரம்பிச்சார். இப்ப கேரண்டி எல்லாம் போயிடுச்சு. இப்ப வெறும் முஸ்லீம் பைட்டிங் தான் நடக்குது. அப்படின்னம்னா இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இவர் எதையும் சாதிக்கல, மக்கள் கிட்ட சொல்றதுக்கு ஏதும் இல்ல. அது அப்படியே முதல் 2 கட்ட தேர்தல ரிஃப்ளெக்ட் ஆச்சுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா முதற்கட்டத்துல நடந்த 121 தொகுதிகளிலே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் அவர் என்ன பண்ணாரு, அது வரைக்கும் எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டினாரு, குடும்ப அரசியல் என்னாரு, ஊழல் என்னாரு, ஏன் நான் என்னெல்லாம் சாதிச்சேன்னு சொன்னாரு, நம்ம ஒரு புதிய பாதையில போக போறோம்னு சொன்னாரு, 2047 நம்ம எங்கேயோ இருப்போம்னு சொன்னாரு. எல்லாத்தையும் மறந்துட்டாரு. மறந்துட்டு என்ன பண்ணாரு, இந்து வர்சஸ் முஸ்லீம் அந்த டிவிஷன் வந்துட்டாரு கடைசியா. சோ வட இந்தியா தான் அவருடைய ஓட் பேங்க். அந்த மராட்டியத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் சொல்ல போனா கர்நாடகாலே அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், அந்தாண்ட ஹரியானா, பஞ்சாப், இந்தாண்ட பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அதுதாண்ட பீகார், இந்த மாதிரி 12 மாநிலங்கள் தான் அவங்களுடைய பேஸ். அந்த ஹிந்தி பெல்ட்ல போயிட்டு ஒரு மறுபடியும் என்ன பண்றாரு, அடிக்கிறார், மறுபடியும் மதவாதத்தை தூக்கி வச்சுட்டாரு. சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து, இந்துக்களினுடைய சொத்து, நகை, பணம் எல்லாத்தையும் புடுங்கி, ஏன் உங்க கழுத்துல தூங்குற தாலியை கூட விட மாட்டாங்க, புடுங்கி அதை வந்துட்டு முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாங்க, நிறைய புள்ள பெத்துக்கிறவங்க கொடுக்க போறாங்கன்னு சொன்னது அடிப்படையற்ற ஒரு அபாண்டமான ஒரு பேச்சு. இந்த மாதிரி ஒரு மத கலவரத்தை தூண்டுவதோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை வந்து தாக்கி பேசுவதனாலயோ அவர்களுக்கு ஓட்டு வங்கி உயரும் நினைக்கிறீங்களா? தேர்தலை வெற்றி பெற்ற முடியுமா? இல்ல, ஒரு காலகட்டத்துல அவங்க எதை வச்சு இந்த இந்துத்துவான்ற ஒரு மோடுக்கு வர மோட் ஆஃப் எலெக்ஷன் தான். ஐடியாலஜி எல்லாம் போடலாங்க, அதெல்லாம் பத்தி அவர் பேசவே இல்லை மோடி. இந்துத்துவா அப்படின்ற அந்த மோட் ஆஃப் எலெக்ஷன் என்ன அப்படின்னீங்கன்னா, நான் ஹிந்து, நான் ஒரு இந்து நாட்டை உருவாக்க போறேன். நம்ம இந்து நாட்டினுடைய தலைவர் யாரு, அரசியல் அடையாளம் யாரு, மோடி. இப்படியான ஒரு ட்ரையாங்கிள் தான் மோடி வச்சாரு. நான் தான் உங்களுடைய அரசியல் அடையாளம். இந்துக்களுடைய அரசியல் அடையாளம் யாரு, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. மோடி ஹே, அவர் அதை தான் அவர் சொல்றாரு. அவரும் சொல்றாரு, மத்தவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. சோ அப்ப அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, முதல்ல உங்களை ஹிந்துன்னு நம்பணும். சோ அதுக்குதான் ராமர் கோயில் அப்படின்ற ஒரு விடயத்தை நான் சாதிச்சேன். மதச்சார்பற்ற ஒரு நாட்டுல வந்துட்டு இந்துக்களை மட்டுமே தூக்கி பிடிப்பது சரின்னு நினைக்கிறீங்களா? தப்புதான். ஆனா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாக்குதா, இப்படி பரப்புரையே செய்யக்கூடாது. தேர்தல் ஆணையம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறையில் இருக்கும்போது இப்படி பேசுறாரு, நடவடிக்கை எடுக்கலையே தேர்தல் ஆணையம். ஆனா இந்த தேர்தல் ஆணையத்தை தான் நீங்க நம்புங்கன்னு இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அது இன்னொரு பக்கம் இவிஎம் விவிபேட் கணக்குல. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்படி இருக்கும்போது அந்த அந்த இந்துத்துவ எஜெண்டாவுக்கு வந்துட்டு, சோ அந்த இந்துத்துவ எஜெண்டா நீ முதல்ல இந்துன்னு நம்பு. இந்துக்கான ஒரு அரசு இந்த நாட்டுல அமையணும். இல்ல அப்படின்னா எல்லாம் முஸ்லீம் கிட்ட கூடும். இந்துக்களுடைய பாதுகாவலே நாங்க தான் அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி ஒரு அச்சுறுத்தல் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே ஒரு இமேஜ் பில்டப் தான் அது. அவ்வளவும் இன்னும் சொல்ல போனா ஏர் பபுள், அப்படியே மாய தோற்றம். ஆமா, மாய தோற்றத்தை உருவாக்கிட்டு அதுல உக்காந்துக்கிட்டு அவர் எல்லாத்தையுமே பேசுறாரு. அவ்வளவுதான். தன்னை மையப்படுத்தும் போது தன்னை எதற்காக மையப்படுத்தணும், சாதனைக்காக மையப்படுத்திருக்கணும். சாதனையே பேச மாட்டேங்கிறாரு. பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாருல, அந்த சாதனையில சொல்ல வேண்டியதுதானே. இப்ப கூட அன்னைக்கு நியூஸ் 18 ஒரு தொலைக்காட்சி கொடுக்குறாரு, 4 கோடி வீடை கட்டி கொடுத்துட்டேன், இன்னும் 3 கோடி வீடை கட்ட போறேன். இந்த கேள்விக்கு இந்த பதில் எப்ப தெரியுங்களா விட்டு வருது, அந்த செய்தியாளர் கேட்கிறாரு, அந்த எடிட்டர் கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்துக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணம், நகை, சொத்து, என் தாலி கூட பறிச்சு நீங்க வந்துட்டு முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒண்ணு மோடியினுடைய பதில் பாருங்க, இது டிஆர்பி கேள்வினார், இது டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸுக்காக நீங்க கேக்குறீங்கன்ட்டு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நான் 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், இன்னும் 3 கோடி பேருக்கு கட்ட போறேன்,
இவ்வளவு பேருக்கு நான் தண்ணீர் கொடுத்தேன், இவ்வளவு பேருக்கு நான் டாய்லெட் கட்டி கொடுத்தேன். அப்ப இதெல்லாம் சொல்றதா இருந்ததுன்னா அது தேவையில்லை தானே. அப்ப இதையே எந்த இடத்துலயும் இப்ப சொல்லல மோடி அப்படின்னோம்னா, உண்மை இவர் சொன்ன மாதிரி 4 கோடி பேருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல. இவர் ஒரு 80,000 85,000 கொடுத்துட்டு அங்க வீடு உண்டாயிடுமா? அதாட்ட 2 மடங்கு தொகையை மாநில அரசு கொடுத்தது இல்ல, அது எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் நடந்துச்சு. சோ அது ஒரு ஓட்டு ஆகாது. இப்ப இங்க அது பாஜக சொல்றாங்க இல்லையா, முத்ரா லோன்ல நாங்க இவ்வளவு பேர் கொடுத்தோம்னு, அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல? ஏன் அவங்க எல்லாருமே பதுக்கிட்டு பெசாத இருக்கிறாங்க இப்போ? பிகாஸ் இட் ஹஸ் நாட் ரீச்டு தி பீப்புள். இது நீங்களே வந்துட்டு கட்டுக்கதையா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒழிய இது ஒண்ணும் அது யாருக்கும் கொடுக்கல. நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க பரப்புரையே செய்ய வேணாம். 50,000 1 லட்சமோ கடன் வாங்கின உங்களுக்கு தானங்க ஓட்டு போடுவான். இன்னமும் மக்கள் கண்மூடித்தனமா மோடியை நம்புறாங்கல்லங்க சார். அதுக்கு என்ன பேசிக் என்ன காரணமா? அப்படிதான் மோடி இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே வந்துருக்கு. அவங்க தைரியமா சேலஞ்ச் பண்றாங்களே, நாங்க 400க்கு 400ல வருவோம், 500 சீட்டே பிடிச்சிருவோம் சொல்லி கிட்டத்தட்ட 15 நாளா அவங்க பேசுறதே இல்லைங்க. 400க்கு 370 400 அந்த ஃபார்முலா இருக்குதுங்களே, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் 15-20 நாள் ஆச்சு. இப்பதான் நேத்து மறுபடியும் தொட்டுருக்காரு அப்படின்னாரு. பாத்தீங்களா? ரொம்ப நாள் அந்த 4 விரல மறந்து போச்சு, ஒத்த விரல தான் காட்டிக்கிட்டு இருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு இமேஜ் கட்டமைச்சு அதன் மூலம் மக்கள் மயங்குவாங்கன்ட்டு இப்பவும் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு நேரத்துல இந்துத்துவா நீங்க அரசியல் எடுத்த போது அப்போ அதற்கான ஒரு அடிப்படை இருந்ததுன்னா, என்ன பாபர் மசூதி இடிச்சிங்க, கலவரம் இப்படி எல்லாம் இருந்தது, அது ஒரு கலவர சூழல் ஏற்படுற அச்சம், ஒருவேளை முஸ்லீம்கள் எல்லாம் டாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வட இந்தியால இருந்தது. நீங்க ஜெயிச்சிங்க. இப்ப நீங்களும் காயறீங்க, அவனும் காயறான். வட இந்திய மக்கள் முடித்து கொண்டார்களா? எப்பவோ முடிஞ்சு போச்சு. ஒரு தலைமுறை மாதிரி இன்னொரு தலைமுறை சிந்திக்காது இல்லையா? இப்போ எங்க அப்பா சிந்திச்ச சிந்தனையே அவர் பார்வை, அரசியல் பார்வை எனக்கு இல்லையா, அதை விட மாறுபட்ட பார்வை தானே இருக்கு. அப்ப இதேதான் அங்கேயும் ஏற்பட்டு போச்சு. அதுலதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் ஒரு ராமரை பெருசா பேசல. ராமர் கோயில்ன்றத பெருசா சாதிச்சோமே அப்படின்னு ஒரு பேசாத காரணமே என்ன அப்படின்னம்னா, நீங்க ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு மோடியை பாராட்டி அப்ப இருந்து அமைச்சரவையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு இதுதான் எஜெண்டா, 500 ஆண்டு காலம் கனவு இந்தியர்களுடைய கனவு நிறைவேறி இருக்குது ராமர் கோயில் கட்டப்பட்டதன் மூலம். அதை சாதித்த மோடிக்கே வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க அமைச்சரவை கூட்டத்துல. வெளில ஒரு பேச்சு பேசுறாங்களா பாருங்க. ஏன் அப்படின்னா, அதான் ஸ்ரீராமர். நீங்க இங்க தொட்டிங்க அப்படின்னோம்னாலே எதிராத்தான் போகும். ஏன்னா தர்மத்துக்காக நியாயத்துக்காக எல்லாத்தையும் இழந்த ஒரு அவதாரம் அது. அந்த அவதாரத்தை நீங்க ராங் சைடு நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னோம்னா அது மிகப்பெரிய அளவிற்கு இது ரொம்ப ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ளவன், இறை நம்பிக்கை அடிப்படையா சொன்னவன், இவங்க இதுதான் இவங்களுக்கான ஒரு தப்பான பாதை அப்படின்றத நான் அன்னைக்கே சொன்னேன். இந்தியா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. நான் என்னன்னு சொல்ல வரல. ராமர் கோவில் அப்படிங்கிறது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, பக்தி ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்னமும் கண்மூடித்தனமாக ரொம்பவுமே ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. ராமர் கோவில் அப்படின்னு வரும்போதே ரொம்ப சென்சிட்டிவா தான் இருக்கிறாங்க. சோ அப்படின்னு இது பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தானே சார். ஏன்னா அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சுதந்திரம் கிடைச்சும் போதே ராமர் கோவில் கட்டி இருக்கணும், காங்கிரஸ் தான் காலதாமதம் பண்ணிடுச்சுன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனை தொடங்கினதே பாத்தீங்கன்னா 1949 தான். விடுதலை பெற்றது 47. இவர் டீ வித்த கதை மாதிரி இது இன்னொரு வரலாறு. அடிப்படை என்ன அப்படின்னோம்னா, இவங்க சொல்ற மாதிரி இல்ல, ராமர் மேலான பக்தி இப்ப எனக்கும் இருக்கு. ராமர் மேலான பக்தி எப்படி எப்படி அரசியல் ஆகும்? அப்பவே விபி சிங் சொன்னாரு, நாமெல்லாம் ஸ்ரீ ராமரை இதயத்துல வச்சிருக்கோம், இவங்க தான் அதை வாக்குப்பட்டியல வச்சு பூட்டுறாங்க அப்படின்னாரு. சோ அதான் இப்பவும் நடக்குது. இப்ப அதை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அது ஜனசமுத்திரம் இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பக்தியை தனிமைப்படுத்திட்டாங்க, அரசியலை தனிச்சு பாக்குறாங்க. ஏன்னா பட்ட அவஸ்தை அவ்வளவுதான். 10 ஆண்டு காலத்துல அவங்க அதுவும் இந்த கொரோனான்ற அந்த 1.5-2 வருஷம் இருக்கு இல்லைங்களா, 2021 மிகப்பெரிய திறமை ஏற்படுத்திருச்சு. அவங்களுடைய திறமையின் மீது மிகப்பெரிய கேள்வி எடுத்துச்சு. அவங்களுடைய பிள்ளைங்க எங்கெங்கயோ வேலை செஞ்சாங்க, அவங்கள திருப்பி கூட்டு போயிட்டு கூட விடல மோடி அரசு. இதை நீங்க இந்த ஒரு பார்வை பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் என்ன பார்வை பாக்குறாங்க அப்படின்னா, கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு இலவசமாகவே நாடு முழுவதும் கொடுத்தவரு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல, இவ்வளவு வளர்ந்து வரும் ஒரு நாட்டுல இது சாத்தியமா, மோடியால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு அங்க ஒரு கோஷ்டி சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் கேக்குறேன்னா, அவர் இலவசமா கொடுக்க வந்தாரா? பிரைவேட்டுக்கு 250 ரூபா, அரசுகளுக்கு 150 ரூபான்னு விற்க வந்தாரு. இதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்துட்டோம்னா இலவசம்னு சொன்னார். மோடியை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளினுடைய முகவர் அவர். நான் எவ்வளவு வெளிப்படையா சொல்றேன் பாருங்க. அவர் பிசினஸ் மேனுடைய ஏஜென்ட். அவர் நத்திங் எல்ஸ். அவர் ஒருபோதும் மக்களை அப்படி நினைச்சு அவ்வளவு தூரம் கொடுத்தல, அவ்வளவு பேர் வேலை இழந்தாங்கல்ல, அவ்வளவு பேருக்கு ட்ரெயின் விட்டதுக்கு
ஏன் சார்ஜ் பண்ண? அது ஸ்பெஷல் ரேட்டு. ம். என்ன அதுக்குன்னு புதுசா ட்ராக் போட்டியா? இல்லையே. ஏன் சார்ஜ் பண்ண? அதெல்லாம் மாநில அரசு விட்டு தான் வாங்கினேன். ஏன் இந்தியன் ரேட்டு ஒண்ணும் இல்லாத போயிடுச்சா? சோ சேவை அப்படின்ற ஒரு மனப்பாங்கு அவருக்கு இல்லவே இல்லை. அது என்னன்னே தெரியாது, சுத்தமா அவருக்கு தெரியாது சேவை அப்படின்றது. நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், எந்த இடத்துலயுமே மக்கள் நலன் அவருடைய எண்ணங்களில் எப்பொழுதுமே கிடையாது. 1 மணி வரைக்கும் வேலை செய்வாரு. 1 மணிக்கு என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னா டிரான்ஸ்பர் போடுறது, யார் என்ன செய்யணும் அதுதான் அவர் முடிவு எடுப்பார். இதுதான் மோடியினுடைய எவ்ரிடே ஃபங்க்ஷனிங் ஸ்டைல். எனவே இப்ப அவர் இந்துத்துவ நாடுறதுக்கு காரணம் வந்துட்டு இவர் சாதிச்ச எதுவும் இந்த மக்களை தொடவே இல்லை. ஏன்னா அவங்களுக்காக இது செய்யல. சோ விளைவு அவர் மதவாதத்துக்கு போயிட்டார். சோ அந்த மதவாதத்தை வந்துட்டு ஓங்கி ஒலிக்கிறாரு. நான் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு அடிச்சு பேச ஆரம்பிக்கிறார். எப்படி எல்லாருடைய நகை நட்டு எல்லாம் பிடிக்க ஒருத்தர் கொடுக்க முடியும்? எங்க இருக்கு சட்டத்துல இடம்? அப்புறம் சொல்றாரு பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுடைய எல்லாத்தையும் எடுத்து அப்படி முஸ்லீம் கொடுப்பாங்க. எப்படி கொடுக்க முடியும்? அரசமைப்புல அதுக்கு இடம் இருக்கா? அப்படி செய்ய முடியுமா? முதல்ல இல்ல யாராவது நம்புவாங்களா? அவர் நினைக்கிறாரு அப்படிதான் ஆகும். நான் அப்புறம் சொல்றாரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது அப்படின்றாரு. இது ஒரு கலவரம் ஏற்படாதா சார்? இப்படி தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கலவரம் ஏற்படுற அந்த காலத்தை கடந்து வந்துச்சு. நம்ம இதுக்கு மேல மோடி பேசினார்னா 2 தான், ஒன்னு ஜோக் இல்ல என்டர்டெயின்மெண்ட். நீங்க ஆழ்ந்து பாருங்க. இப்ப சமீப காலமா ஒண்ணு பண்றாங்க, மோடி பேசுறத மட்டும் காட்டுறாங்க, மகளை காட்டுறதுல கவனிச்சிங்களா? ஆமா. ஏன் தமிழ்நாட்டுல எல்லாம் காட்டினாங்க, தமிழ்நாட்டுல பக்கத்துல கை தட்டுறவனை எப்படி பாக்குறாங்க, இவன் கை தட்டுறான் அப்படின்ட்டு பெருசா. சோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் ஹேப்பன். நீங்க எல்லா விதமான இந்த டிக்டேட்டர்ஸ், இந்த பாசிஸ்ட், இவங்க எல்லாருமே ஏமாறக்கூடிய இடம் வந்துட்டு அறிவுகிட்டதான். மக்களுக்கு லேசா என்லைட்டன் ஆயிட்டாலும் கூட இப்போ இளையராஜாவோ இல்ல ரஹ்மானோ ஒரு இசை கச்சேரி நடத்துறாங்கன்னா இசை ஆர்வம் தான் அவங்கள நோக்கி கொண்டு போகும். இளையராஜா பாரு கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்காரு, மோடி அப்படின்னோம்னா மோடி என்ன பேசுவாரு, இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரு அப்படின்ற எண்ணத்தோட வரும்போது அவருடைய வேல்யூவே 20-25 நிமிஷம் தான். அந்த 25 நிமிஷத்துல அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பொறுத்துதான் அவங்க ஓட்டரா இல்லையா அப்படின்றது முடிவாயிடும். இதை வந்துட்டு மோடிக்கு வந்துட்டு யாருமே ப்ரீச் பண்ணவே இல்லை. முன்னாடி சொன்னதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனது காரணம் எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்தது. மோடியினுடைய வார்த்தையில அஷூரன்ஸ் இருந்தது. முதல் 2 தேர்தல்ல, ஒரு தேர்தல் நான் 2வது தேர்தல் கூட ஒரு பூசி மொழிவிட்டாருன்னு வைக்கலாம், எல்லாம் இவிஎம் வச்சு தள்ளிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்துச்சே தவிர இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியல. அவர் கொடுத்த மோடி கேரண்டி நான் வருவேன், இது வரைக்கும் என்னடா ஆச்சு, முடிச்சு போச்சு. அப்படின்னு 19 சொல்ல முடியாது இல்ல சார். வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அவருக்கான ஆதரவுகள், வெளிநாடுகள் தமிழர்களாகட்டும் வெளிநாட்டு மற்ற தலைவர்களாகட்டும், அவங்க எல்லாம் வந்து மதிக்கிற மதிப்பு மரியாதை இதெல்லாம் பார்க்க நம்ம கண்கூட பார்த்துட்டு தானே இருக்கும். எவ்வளவு வரவேற்பு கிடைக்குது சார். அரசாங்கங்கள் எப்போ அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் எப்போ நம்மள மதிப்பாங்கன்னா அவங்களுடைய நிறுவனங்கள் எல்லாத்தையும் இங்க கொள்ளையடிக்க விட்டோம்னா இல்ல அவங்களுக்கு பிசினஸ் கொடுத்தோம்னா நம்மள ரொம்ப பாராட்டுவாங்க. இதுக்கு நான் ஒரு வரலாறே எடுத்து சொல்றேன். எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அவங்கள பாராட்டுறாங்க அப்படின்னோம்னா இந்தியா 5வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க பாராட்டினாங்க. அவங்க மோடியை பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்க? மோடினால இந்த நாடு பெற்ற பலன் அவங்களை எந்த தலைவராவது வந்துட்டு நீங்க எல்லாம் யூ ஆர் லக்கி பிகாஸ் மோடி ஹஸ் கிவன் யூ திஸ் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரா? ஏதாவது அவங்க தலைவராலையும் சொல்ல முடியல. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா இவங்க ஏற்பாடு பண்ணி கத்த வைக்கிறது. மோடி மோடி இத முதல்ல சொன்னது வந்துட்டு இந்தியா டுடே தான் சொன்னான். எல்லாமே எங்க பார்த்தாலும் விலையேறிச்சு. அவ்வளவுக்கு அவன் கொட்டி கொடுத்துட்டு கடைசியில ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு போனா மோடி மோடி மோடின்னு கத்துவாங்க. ஹைப்னு சொல்லுவான். ஹைப் ஹைப் அப்படியே அப்படின்னு சொல்லி see this will not stand for a long time. ரொம்ப நாளுக்கு அதான் நீடிக்காது. சோ அதுதான் மோடிக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவு. எதிர்கட்சிகள் எல்லாம் எதுவுமே இல்லை. நாட்டு மக்களுக்கும் அவருக்கும் கனெக்ட் அறுந்து போச்சு. இதுக்கு மேல நான் சொல்றேன், மோடி இஸ் நோபடி. கிளீன், அவரே கிளீன் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. சோ இப்ப அவர் என்னன்னா கடைசி இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. நீங்க பாருங்க இந்த 3வது கட்டம் 4வது கட்ட தேர்தல் இப்ப அதெல்லாம் வட இந்திய சென்டரிங் தான் வரப்போகுது. அங்க வரும்போது பாருங்க இன்னும் வந்துட்டு மோடியினுடைய டோன் மாறும் பாருங்க. மாறிட்டு ஒரு கட்டத்துல நான் வந்துதான்
சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்த போறேன்னு சொல்ல போறாரு பாருங்க. ம். லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு அப்படிதான் வருவாங்க அவங்க எல்லாம். சோ அப்ப என்ன எக்ஸ்போஸ் ஆவாங்க? இது வரைக்கும் ஒரு இடஒதுக்கீடை பத்தி பேசியிருக்காரா? அவரு ஓபிசின்னு பேசியிருக்காரா? ட்ரைபல்ஸ பத்தி பேசியிருக்காரா? எஸ்சியை பத்தி பேசியிருக்காரா? இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டுச்சு? ஒரு பயம் வந்துருச்சுன்றீங்களா அப்ப மோடிக்கு? இல்ல, உண்மை தெரிஞ்சிருச்சுன்ற தங்களுடைய நிலைமை மக்களுடைய இது. அதான் சொல்ல வரேன். உங்களுக்கும் மக்களுக்குமான அந்த கரெக்ட் இதுதான். ராஜீவ் காந்தி 5 வருஷத்துல இறந்துட்டாரு. ஆனா அப்ப இவிஎம் இல்ல, சோ ம். தோத்துட்டாரு. இவர்கிட்ட இவிஎம் இருந்தது, சோ புடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி மோடி செட் டு சி எ டிஃபீட். அதனாலதான் இப்ப வந்துட்டு அது திணறுது எல்லாமே. தேர்தல் ஆணையம் திணறுது, பாஜக திணறுது. இப்போ 14 தொகுதிகள்ல தான் கர்நாடக தேர்தல் நடந்துச்சு. ம். அவங்க ரொம்ப நாளா வறட்சி நிவாரணம் கேட்டுட்டு இருக்காங்க, கொடுக்கல. வாக்குப்பதிவு முடிஞ்சிட்ட உடனே ரிசல்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே 3500 கோடி கொடுக்குறாங்க. இப்ப அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? நமக்கே அப்படிதான் கொடுத்தாங்க. வெள்ள நிவாரணம் இப்பதானே கொடுத்தாங்க. இப்ப கொடுத்தாங்க. அவங்களுக்கு சொல்ற தேர்தல் ஆணையம் அவங்க தேர்தல் நடந்து முடிச்சுட்டு இன்னும் 14 தொகுதியில இருக்கட்டு. இவ்வளவு காலம் கேட்டுட்டு இருந்தோம், முடிஞ்சிச்சா? இங்க மாத்தி ஓட்டு போட்டோம், உடனே பாரு அவனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆச்சு, 3500 கோடி கொடுத்துட்டான். அவ்வளவுதான். இப்ப இந்த கிரெடிட் யாருக்கு போகும்னா சித்தராமையாவுக்கு தான் போகும், இவருக்கு போகாது. ஏன்னா அவருக்கு போறாரு. ம். அப்போ இந்த அடுத்த 14 தொகுதியில இவங்களே வந்துட்டு தோல்விக்கான அடிப்படையை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாலியல் வீடியோ இதெல்லாம் தேவையில்லை, இதுவே போதும், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு தொகுதியில நீங்க ஒரு மாநிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோடி பாஜக மாநில அரசுகளால் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அப்படின்றது இந்த 10 வருஷத்துல பெரிய அளவுக்கு பெருசா இருக்குது, ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்குது. ம். சோ இதெல்லாம் சேர்த்துதான் நீங்க நல்ல திட்டம், நல்ல சரியா இந்த வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டு சரியா கொடுத்தாங்கன்னா 100 சீட்டு வர்றதே பாஜக ரொம்ப கஷ்டம். அந்த அளவிற்கு இவங்க தரோவா அடிபடுவாங்க. பாஜகவே பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மேல தான் கட்டப்பட்டது, அது சித்தாந்தமே ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்றது அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா மோடி பிரதமராக வரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு இயக்கம் அப்படின்றதுல இருவேறுபட்ட கருத்து இல்ல. அது இந்தியாவுக்கு ஏற்புடையதும் அல்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளது ஒரு புளூரல் சொசைட்டி. நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்தி வந்துட்டு ஒரு தனி மனித விவகாரமா போயிடும். இப்போ அப்பா மாதிரியே புள்ள சாமி கும்பிட்டு இருக்க மாட்டான், புள்ள மாதிரியே பேரம் கும்பிட்டு இருக்க மாட்டான். ஆனா இவங்க யாருக்கும் பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் அப்ப எல்லாம் பட்டம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே நாமம் போட்டு இப்ப காட்டுங்க. அப்ப எந்த அளவுக்கு லிபரலைஸ் ஆயிட்டாங்கன்னு பாருங்க. ஆனா பக்தி குறையல. கோயில் திருவிழாக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அதற்குன்னு ஒரு இடம் அவங்களுடைய இதயத்துல தனியா வந்துருக்கு. சோ ஒரு இந்து சமூக கட்டமைப்பு அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது. சோ ஆர்எஸ்எஸ் அந்த ஃபெயிலியரை ஒத்துக்கிட்டாகணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது இந்த கொள்கைக்கான கட்சியே கிடையாது. அது 2 பேருக்கான கட்சி தான். நான் ரொம்ப பட்டவர்த்தம் சொல்றேன். ஒரு பக்கம் பிராமணர்கள் உள்ளிட்ட மேல் சாதிகளினுடைய நலன் நாடக்கூடிய, இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுடைய வணிக வர்த்தக சுரண்டலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு கட்சி. இவ்வளவுதான் பாஜக. அதுக்கு ஆர்எஸ்எஸ் ஓட எந்த விதமான இதுவே திங்கிங் வைஸ் பிலாசாபிக்கல் லிங்கே கிடையாது. ஏன்னா இதுக்கு பிலாசபியே கிடையாது. இன்னைக்கு பாஜக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா இப்ப மோடி சொல்லக்கூடிய அனைத்தும் என்ன அப்படின்றத ஒரு ஆர்எஸ்எஸ் கார மாதிரி யாரும் தெளிவுபடுத்தவே முடியாது. மோடி இதுதான் செய்யறாரு, இது அதானிக்காக செய்யறாரு, இது அம்பானிக்காக செய்யறாரு, எங்களுக்கு தெரியாதுன்ட்டு நம்மளை விட அவங்க புட்டு வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுல யார் பெனிஃபிஷியரி அப்படின்ட்டு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு. ஆனா உயர் சாதியினர் வந்து அப்படியே மோடியோட ஒட்டிக்கிட்டாங்க. இந்த தேர்தலே அது பிரதிபலிச்சுதா பார்த்தோமா? இது வரைக்கும் அதிமுகவுக்கு போட்டுட்டு இருந்தவங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி பாஜகவுக்கு போட்டாங்களா? இதுதான் மோடியினுடைய வெற்றி. இது தவிர மற்றது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்தியா அட் அ லாஸ் பிகாஸ் ஆஃப் மோடி. மோடியினுடைய அரசியல் இந்தியாவுக்கு பெரிய இழப்பு அப்படின்றது ஆர்எஸ்எஸ் கன்க்ளூஷன். சோ அது என்ன பண்ணுது, வேற ஒருத்தரை மாத்த பாக்குது, முடியாது. ஏன்னா பிஜேபி ஃபுல்லா இவங்களுடைய வடிவமைப்பு ஆயிப்போச்சு. இவங்களுடைய கட்டமைப்பு தான் பிஜேபி. அது அண்ணாமலையா இருக்கட்டும், முருகன்ஜியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லா மாநிலத்திலையும் இல்ல சூர்யாவா இருக்கட்டும், இந்த கர்நாடகால நிக்கிறவரா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய கட்டமைப்பு தான். சோ இப்ப நான் வரக்கூடிய இந்த தோல்விதான் இவங்களை அப்படியே ஷேட்டர் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பாஜக என்ன ஆக போகுது, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிகள். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும் சார். அப்ப பாஜகவுக்கு மோடியை தவிர வேற யார் பெரிய அளவுல தெரிந்த முகம் சார்? அடுத்த பிரதமர் அப்படின்னா மோடியை தவிர்த்து வேற யாருமே இல்லையா? இல்ல, பிரதமர் அப்படின்றவர்கிட்ட நீங்க வந்துட்டு பிரதமர் அப்படின்றது அது ஒரு வெயிட்டேஜ். A personality goes with a lot of talent, capacity. Personalityன்றது என்னது?
கெப்பாசிட்டி தானே பர்சனாலிட்டி. பாக்குறதுக்கு ஒரு அல்ப சல்பமா தெரியல, ஆனா அவர் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? நானு ஒரு 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 இன்ஸ்பெக்டர் என்னோட ரொம்ப இதுவா பேசியிருந்தார், தொந்திக்கு போட்டுட்டு அப்படி பேசி ரொம்ப இப்படியா பேசுறேன். நானும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு அந்த வெளியில கொஞ்ச நேரம் என்னாச்சு, நாங்க தள்ளி போயிருந்த போது என் கூட ஒரு எஸ்ஐ வந்தாரு. அவர் சொன்னாரு, ஐயா பாக்குறதுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுறாருல நம்ம இன்ஸ்பெக்டர். ஆமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு புலி அப்படின்னாரு. அவர்கிட்ட அவர் ஒண்ணு எடுத்தாரு அப்படின்னோம்னா எப்படியாப்பட்ட ரவுடியும் சரி மாட்டிக்குவான், முடிக்கும், எஸ்கேப் ஆக முடியாது. அப்படியாப்பட்ட ஆள் அவரு பாத்துங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி நான் பலரும் போலீஸ் துறையில பாத்துருக்கிறேன். தட் இஸ் த பர்சனாலிட்டி. அவரை பார்த்தா இவர் கிட்ட எடுத்தாரு கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்கு. இப்ப நல்லமன் நாயுடுன்னு இங்க ஒருத்தர் தான் டிவிஎஸ்சில, ஜெயலலிதாவுக்கு அவர் தான் எல்லா வழக்கையும் போட்டு விட்டாரு. கடைசியில ஜெயலலிதாவில எஸ்கேப் ஆக முடியல. நல்லமன் நாயுடு அவர் தான் டிவிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல அவர் தான் வந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் போட்டாரு. கலைஞர் அவர் தான் சூஸ் பண்ணி முடிச்சாரு. ஸோ பர்சனாலிட்டி அப்படின்றது அச்சீவ்மெண்டோட தான் போகும், கெப்பாசிட்டியோட தான் போகும். பர்சனாலிட்டின்றது இவர் பொய் சொல்லிட்டு தெரியுறாரு, இவர் வேற ஒருத்தருக்கு வேலை செய்யறாரு. இவருக்கு யாருக்கு இவருக்கு தேவைப்படும்னா, இவரை யாரு விரும்புறாங்கன்னா அந்நிய நாட்டினுடைய பொது நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கார்பரேட்ஸ், இந்திய கார்பரேட்ஸ், அப்புறம் பிராமணர்கள் உள்ளிட்ட மேல் சாதியினர். ஏன்னா தே ஆர் த பெனிஃபிஷியரிஸ். அவங்கள தவிர இந்த நாட்டு மக்கள் இவரை யார் விரும்புறாங்கன்னு சொல்லுங்க. ஒரு மாநில அரசு ஒரு 414 கோடி ரூபாய் செலவு பண்ணி வருஷம் ஃபுல்லா நான் சோறு போடுவேன் அப்படின்ட்டு, இதே கேள்விய நிர்மலா சீதாராமன் கிட்ட பார்லிமெண்ட் வைக்கிறாங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, இது மோடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அமித்ஷா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நிதின் கட்கரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, 3 பேரும் தலைவர்கள் பெசாது இருக்கிறாங்களே. அதாட்டம் ஒரு 10 மடங்கு ஆக்கி அதுல பாதி ஒரு 2000 கோடி அங்க இருக்கக்கூடிய மற்ற மாநில பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க 200 கோடி கொடுத்து உணவு போடுவாங்க. பாஜக பெனிஃபிட் ஆயிருக்கும்ல. இன்னைக்கு ஸ்டாலின் அதெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாருங்க. நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன். 1000 ரூபாய் உரிமை தொகை, 1000 ரூபாய் படிக்க போற பொண்ணுங்களுக்கு பையன்களுக்கு இலவச பேருந்து பயணம், அப்புறம் காலை உணவு திட்டம், அப்புறம் வீட்டுக்கு வீடு மருத்துவம். இது 5 மட்டுமே சொல்லிட்டு உங்க அண்ணன் ஸ்டாலின் ஒண்ணு பெசாது கைதட்டினாங்களா, சிரிச்சாங்களா? சரியா போச்சா? மோடியால இந்த மாதிரி ஒண்ணு சொல்ல முடிஞ்சுதா? இவர் எல்லாம் கொடுக்குறாரு, நான் தானே உங்களுக்கு வீடு கொடுத்தேன் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தாருன்னா ஜனங்க என்ன பண்ணிருப்பாங்க? 1000 தானே இவர் தானே வீடு கொடுத்தாரு. ஸ்டாலின் எதுவும் சொல்றாரு, நான் தானே உங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தேன், சொல்ல வேண்டியதானே? எல்லாரும் கொடுத்தாங்க, நான் தானே உங்களுக்கு 50,000 கடனா கொடுத்தேன், சொல்ல வேண்டியதானே? சரி, மோடி சொல்லல, இந்த பிஜேபி காரனால சொன்னானு இல்ல. கண்டிப்பா. அப்போ யூ ஆர் ஃபினிஷ்ட். இதுதான் நான் சொல்ல வரேன். இவர் அக்கறையற்ற ஒரு பிரதமர். அப்படின்னு அக்கறை உள்ளவரா இருந்தாருன்னா ஸ்டாலின் இல்ல யாரையுமே தாண்டி இருக்க முடியாது. நீ 303 தொகுதியை வச்சுக்கிட்டு கூட ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு, ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு, உன்னால என்ன பண்ணிருக்க அந்த நாட்டு மக்களுக்கு? நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். ஒரு பிரதமர் கிட்ட ஒரு ஒரு சிட்டிசனா நான் கேட்கறேன், குடிமகனா நான் கேட்கறேன், நீ என்ன பண்ணிட்டீங்க? சோ உங்களுடைய பாலிடிக்ஸ் வந்துட்டு கட்டாயம் முற்று பெறத்தான் வேணும். அதனாலதான் நீங்க மதவாதத்துக்கு போறீங்க. ஏன்னா உங்களுக்கு மதவாதம் தேவைப்படல. எப்போ 10 ஆண்டு காலம் உங்களுக்கு மதவாதம் தேவைப்படல. நீங்க ஒரு பாசிட்டிவ் இந்துத்துவான்னு கூட சொல்லலாம். நான் கூட சொன்னேன், இங்க மோடி வரும்போது, மோடி வந்துட்டு அவர் சொல்லக்கூடியது பொய் குற்றச்சாட்டா இருக்கலாம், ஆனா அவர் விவாதத்தை தூண்டி விடுறார், அவர் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். எடுத்துக்காட்டா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விடையும் எவ்வளவு பெரிய விவாத பொருளாச்சு, எவ்வளவு தூரம் பேசணும்னு பாருங்க. நான் மட்டும் கிட்டத்தட்ட 5-6 கட்டுரை எழுதியிருக்கிறேன் மோடி ஸ்பீச்சுக்கு எதிராக. அப்போ ஒரு விவாதத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு நீ ஒரு பர்சனாலிட்டி. ஆனா உன்னால எந்த இடத்துல நீ ஜெயிக்க முடியல அப்படின்னா, ஸ்டாலின் தொட்ட இடத்த உங்களால தொட முடியல. நீ 40 லட்சத்துக்கு பட்ஜெட் போடுற பிரதமர் நீங்க. அவர் 3.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஆளு. அவரால் 6.25 கோடியை கேப்சர் பண்ண முடியுது. 6.25 கோடி ஓட்டர்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே சார், எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க சார். நன்றி.